நீ இங்க தனியா இருக்க வேண்டாம், என்னோட வந்துரு. நான் வரல. உன இந்த மனநிலை விட்டு போறதுக்கு எனக்கு மனசு வரல. ஏன் தற்கொலை பண்ணிக்குவேன்னு பயமா இருக்கா? நான் கோழை இல்லை. ஆனா நான் அப்படி இருக்கேன், அதனாலதான் எல்லா பிரச்சனையும். இதை பாருங்க, உங்களுக்கு எங்க போகணுமோ அங்க போங்க, அது உங்க இஷ்டம். ஆனா இப்ப எங்க அம்மா வருவாங்க, பேசிட்டு அப்புறம் போங்க. அவங்கள எதுக்கு வர சொன்ன நீ? இவ்வளவு நாளா உங்க மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்த உண்மைய என்கிட்ட கொட்டிட்டீங்க. யாருமே புருஷனோட பெருமை இந்த ஊருக்கெல்லாம் தெரிய வேண்டாம். அதான் சம்பந்தப்பட்டவங்களை வர சொல்லியிருக்கேன். ஒரு முடிவு எடுத்துட்டு ஒரேடியா எங்க போகணுமோ அங்க போங்க. இதெல்லாம் அவங்க கிட்ட ஏன் சொன்ன? இன்னும் சொல்லல, இனிமேல் தான் சொல்லணும். சொல்லக்கூடாது. நான் சொல்லுவேன். நான் தான் சொல்ல வேண்டாங்கிறல்ல. நான் சொல்லுவேங்கிறல்ல. சந்தா, நான் புருஷன் சொல்றத கேளு. இந்த புருஷன் பொண்டாட்டிங்கிற உறவெல்லாம் முடிஞ்சு போச்சு. பேசிட்டு போன கவிதை நினைச்சிருவேன். அதான் ஒரேடியா கொண்டுட்டீங்களே, என்ன இருக்கு புதுசா கொள்றதுக்கு? சந்திரா, என்ன திடீர்னு வர சொன்னியாமே, என்ன விஷயம்? என்னம்மா, ஏன் கண் கலங்குற? மனசு நிறைஞ்சிருக்குமா, அதான் கண்ணில் ஆனந்த கண்ணீர் வருது. என்னடி சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நம்ம கவிதாவை கெடுத்தது யாருன்னு அவ இவ்வளவு நாள் சொல்லல. அதுக்கு ஒரு காரணம் இருக்குமா? என்ன காரணம்? என் வாழ்க்கை நாசம் ஆயிடக்கூடாதுன்னு தான் அவ இவ்வளவு நாள் உண்மையை மறைச்சிருக்கா. என்னம்மா, கேட்கும் போதே மூச்சு நின்னு போற மாதிரி இருக்கா? உனக்கே இப்படி இருக்குன்னா எனக்கு எப்படி இருக்கும்? தான் வாயாலேயே உண்மையை ஒத்துக்கிட்டாரு இந்த உத்தமன். என்னாலதான் கவிதாவோட வாழ்க்கை நாசமாயிடுச்சு. அவ கொடுத்த சாபம் எங்க வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு. ஆனா இப்ப நான் உணர்ந்துட்டேன், கவிதா பெத்த குழந்தைக்கு நான் தான் அப்பான்னு ஊர் அறிய சொல்ல தயாராயிட்டேன். அந்த அளவுக்கு நான் ஒன்னும் கேவலப்பட்டு போகல. காக்கா கடி கடிச்சு விளையாட இது என்ன கமர் கட்டா? சந்திரா, வாழ்க்கை. நீ இனிமே இங்க இருக்க வேண்டாம், வா நம்ம வீட்டுக்கு போலாம். நான் வருத்தமா போறேன், முடிவே பண்ணிட்டேன். ஆனா இவருக்கு சில நல்ல காரியங்கள் பண்ண வேண்டியிருக்கு. பண்ணி தலை முழுகிட்டு ஒரேடியா வந்துரு. அம்மா, கவிதா காலை விழுந்து மன்னிப்பு கேட்க நான் தயாரா இருக்கேன். இந்த சின்ன விஷயத்தை பெருசுப்படுத்த வேண்டாம். சின்ன விஷயமா? இது சின்ன விஷயமா போயிடுச்சா உங்களுக்கு? அவ கற்ப உங்க காலில் போட்டு மிதிச்சிக்கல, இப்போ அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க போறீங்களா? Are you not ashamed of yourself? You know, you're a damned liar. You're a coward. You're a dirty, dirty scoundrel. திட்டுடி, நல்லா திட்டு. இதெல்லாம் கேட்டுக்கிற நிலைமையில தானே கொண்டு வந்து வச்சிருக்காரு. வாங்கம்மா போலாம். வீட்டுல நம்ம இருக்க வேண்டாம். என்னடி பேசுற? அவளை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எப்படி வர முடியும்? இங்கேதான் இருக்க போறியா? இரு, உனக்கு எத்தனை புத்தி சொன்னாலும் நீங்க தான் இருப்பேன். நான் கிளம்புறேன்.
காரியம் பண்ணிட்டீங்க. பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொருத்திய தொட்டா அவன் நிம்மதியா இருக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க இவ கூட பிறந்தவளையே சிச்சி மகா பாவம். பாவ புண்ணியத்தை பத்திலாம் இவர்கிட்டயாமா பேசுறேன்? ட்ரெயினுக்கு எனக்கு லேட் ஆகிட்டு இருக்கு. மற்ற விஷயங்களை வந்து பேசிக்கலாம். வராதீங்க, ஒரேடியா போயிடுங்க. நீ பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. பாத்தியாமா, கண்ண வரை குழி தோண்டி ஒரேடியா புதைச்சிட்டாரு. பாத்தியா? அட பாவி, இளங்கோவா அப்படி செஞ்சான்? அவன் பொண்டாட்டி அவனை ஹரிச்சந்திரன் புகழ்ந்தாள. இவ்வளவு கீழ்த்தரமான மனுஷங்களை நான் பார்த்ததே இல்லை. ஏம்மா, உனக்கும் உங்க அம்மாளுக்கும் தெரிஞ்ச இந்த விஷயம் கவிதாவுக்கு தெரியுமா? நான் சொல்லிட்டேன் மாமா. சொல்லிட்டீங்களா? அவ என்ன சொன்னா? ஒண்ணுமே சொல்லல, எழுந்து போயிட்டா. எழுந்து போயிட்டாளா? ஏம்மா, இந்த இளங்கோ கவிதாவை கட்டிக்க தயாரா இருக்கானா? அவன் தயாரா இருந்தா பண்ண தப்பெல்லாம் பண்ணிட்டு பெரிய நல்லவன் மாதிரி நடிக்கிறான். இடியட். சரிம்மா, சில பேர் நல்லவன் மாதிரி நடிக்கிறான், சில பேர் நல்லவனாவே ஆயிடுறான். இதுல எந்த ரகம் இவன்? அது என்னவோ மாமா, எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் எதுக்கு கேட்குறேன்னா, கவிதா பழைய மாதிரி இல்லை, இப்போ கொஞ்சம் வசதியா இருக்கான். சந்திரா அப்படி இல்லை, பணத்துக்காக இவன் இப்படி பண்ணியிருக்கலாம்ல. கண்டிப்பா அந்த இளங்கோவை கூப்பிட்டு நாம பேசணும். அதுக்கப்புறம் தான் நாம எந்த முடிவும் எடுக்க முடியும். முடிவுனா கல்யாணம் தானே? சந்திரா தானே லீகல் வைஃப். அவ அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டான். அவங்க மாலை மாத்தி தாலி கட்டினா மட்டும் போதாது, அந்த கல்யாணத்தை ரிஜிஸ்டர் பண்ணி இருக்கிறாங்களா? இல்ல. அப்ப கவலையே இல்லை, அவளுக்கு ரைட்ஸும் இல்லை. என்னங்க அர்த்தமெல்லாம் பேசுறீங்க? அட நீ சும்மா இருமா. அந்த சந்திராவை தெருவில் விடணும்னு நமக்கு ஆசை இல்லை. அக்கா தங்கச்சி 2 பேரும் ஒரே வீட்டில் வாழ்ந்துட்டு போட்டுமே. ஓஹோ, புரட்சி கொடி கட்டி பறக்குதோ? நீங்க இந்த நாட்டுல பிறக்க வேண்டியவங்க இல்ல. வேற எந்த நாட்டில் பிறக்கணும்னு சொல்லி போய் பிறந்துட்டு வர்றேன். இதெல்லாம் சரியா வரும்னு எனக்கு தோணல. அம்மா, திருந்தி வர்றவனை மன்னிக்கலாம்மா. கவிதாட்ட நான் பேசுறேன், நீ ஏன் ஒரேடா இருக்கிற? நீ போ, போய் ரெஸ்ட் எடுத்துக்க. போமா, போப்பா போ, நான் பார்த்துக்கிறேன். ரேவதி எல்லாம் சொன்னாம்மா. நானும் இளங்கோவை கூப்பிட்டு பேசினேன். நீங்க அங்கிள் அவர்கிட்ட போய் பேசுனீங்க? அவர்கிட்ட பேசினதால என்ன தப்பு? நீ எனக்கு மக மாதிரி, உனக்கு நல்லது நடக்கணும்னா அது ஒரு முயற்சி தான். நல்லதே நடக்காது, வில்லங்கத்துல தான் போய் முடியும். அது என்னது வில்லங்கம்? எனக்கு விவரம் சொல்லி பார்ப்போம். புரியாம பேசுறீங்களா அங்கிள்? அவர் யாரு? சந்திராக்கு புருஷன், சந்திரா எனக்கு தங்க. அது போறாதா? நல்லபடியா வாழணும்னு ஆசைப்பட்டு வாழ்க்கையே இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்குள்ள பிரச்சனையா? கவிதா, நீ நல்லா யோசனை பண்ணு. நாங்கள்லாம் போயிட்டா உனக்கு யார் ஆதரவு? தப்பு செஞ்சவன் திருந்தி வரும்போது நாம மன்னிக்கிறதுல தப்பே இல்லம்மா. மன்னிக்க சொல்றியா? அந்த ஆளையா? என்ன மனுஷன் நினைச்சியா இல்ல மாடுன்னு முடிவு பண்ணிட்டியா? சந்திரா, பொண்ணா பிறந்தா இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் தாண்டி தான் வரணும். இப்படி எல்லாம் ஆவேசப்பட்டா நீ தனிமரமா தான் நிக்கணும். உன்னால அப்படி வாழ முடியுமா? ஏன் முடியாது? இந்த மாதிரி ஏமாத்துற புருஷனை ஏத்துக்கிறத விட தனியா வாழ்றது எவ்வளவு பெட்டர். சந்திரா, நல்லா யோசனை பண்ணுமா. மாப்பிள்ளைய மன்னிச்சுட்டு கவிதாவை ஏத்துக்கிட்டா செய்த பாவத்துக்கு பரிகாரமா இருக்கும். நான் பாவம் பண்ணலையே, அப்புறம் எதுக்காக பரிகாரம் தேடணும்? பரிகாரம்னு நினைச்சு யாரும் எனக்கு மாங்கல்ய பிச்சை போட தேவையில்லை, அதான் ஏற்கனவே என்கிட்ட இருக்கேன். கவிதா, இவ்வளவு பிடிவாதம் பிடிக்காம கொஞ்சம் யோசனை பண்ணுமா. இது பிடிவாதம் இல்ல அங்கிள், நீங்களே யோசிச்சு பாருங்க. பாதிக்கப்பட்டனா என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காம உங்களை மாதிரி சில நல்லவங்களோட உதவியால இன்னைக்கு தலை நிமிர்ந்து நிக்கிறேன்.
அதுக்காக எனக்கு பாராட்டு விழா நடத்த சொல்லி நான் சொல்ல வரல. என் பாதையில யாரும் குறுக்க நிக்காம இருந்தா சரி. எனக்குன்னு சில கடமைகள் இருக்கு, அதை நான் தான் செஞ்சு முடிப்பேன். உன் அக்கா வாழ வைக்க வேண்டியது உன் கடமை. இதுக்கு மேலே நீ கேட்கலன்னா அப்புறம் உன் இஷ்டம். நான் கிளம்புறேன். என்ன ஆவுன்னா கிளம்புறேன்னு என்ன மிரட்டி பாக்குறியா? மிரட்டலடி, உனக்காவது ஆதரவா உன் புருஷன் இருக்கான், அவளுக்குன்னு யார் இருக்கா? எனக்கு யாருமே இல்லைன்னு யாரும் நினைக்க வேண்டாம். எனக்கு எல்லாரும் இருக்காங்க, நான் நம்புறேன். நான் சொல்றது நல்லவங்களை மட்டும். யோ யாரா நீ? வெளிய போயா. வெளிய போயா. என்ன அது? யாருன்னே தெரியலங்க. எங்க வந்து கலாட்டா பண்ணிருக்காங்க ஐயா. யார் அது? ஐயா வணக்கம் ஐயா. ஒருத்தர் வீதியில் விழுந்து கிடக்குறாரு, தண்ணி கடை கொடுக்க மாட்டேன்றாரு. அதான் வீட்டுக்குள்ள வந்து எடுத்துன்னு போலான்னு வந்தேன் ஐயா. அட பாவி, தண்ணி கொடுத்தா என்ன? சரி, அந்த மயக்கம் போட்ட ஆளை இங்க நிழலு கொண்டா. இவர் தான் மனுஷன், நீ இருக்கிய. சரிதான், போயா நீ முதல்ல அவனை கொண்டாயா. அங்கிள், நான் போய் தண்ணி கொண்டு வரேன். அப்படியே ஒரு டம்ளர் மோரும் கொண்டாமா. சரிங்க அங்கிள். பாத்தியா மொல்லமா இருக்கியா? இந்தாப்பா தண்ணி. இந்த ஆளு உன் வீட்டுக்கு பக்கத்துல இருந்தானே ஜம்பு, அவன் மாதிரி இல்ல? ஆமா, அவரே தான். என்ன இந்த கோலத்துல இருக்கான்? இவனுக்கு என்ன வந்தது? யாரோ பண்ண தப்புக்கு இவரை சந்தேகப்பட்டதான் பெரிய கொடுமை. பாவம், அந்த மன கஷ்டத்துல தான் ஊரை விட்டே போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவரை நான் பார்த்ததே இல்லை. பாத்து இந்த மோரையும் குடி. என்ன ஜம்பு, என்னாச்சு? அம்மா கிட்ட மனஸ்தாபம், சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளில வந்துட்டேன். 4 நாளா சாப்பிடல, பசி மயக்கம், வேற ஒண்ணும் இல்லை. ஏயா வாட்ட சாட்டமா தானே இருக்க, உழைச்சி சாப்பிட வேண்டியதானே? அட யார் அவன்? அம்மா உள்ள கூட்டு போய் வயிறு நிறைய சாப்பாடு கொடுப்போம். போ. இல்ல ஆனாங்க, யாருக்குண்ணா? யாருக்கும் நான் வரேன். என்ன போறேன்ற? வீட்டுக்குள்ள போய் வயிறு நிறைய சாப்பிடியா, மயக்கமெல்லாம் தெளியட்டும், அப்புறம் பேச்சுவோம். அம்மா கூட்டிட்டு போய் சாப்பாடு போடு. வாங்க ஜம்பு. போ போப்பா. வாங்க. பாத்து. நீ எங்க போற? இந்த பாத்திரம்லாம் உள்ள வைக்கிறதுக்கோசம் போறேன். பெரிய அண்டா, இப்படி வைய யார் எடுக்கிறா? வை வச்சுட்டு போ. இதான் முடிஞ்சிச்சு இல்ல? கும்பிட்டு இந்தா வெளியே தள்ளி கதவை சாத்து, இல்லைன்னா இன்னும் 2 பேரை தூக்கிட்டு வர போறான்.
ஜம்பு. இன்னும் கொஞ்சம் வைக்கட்டுமா? பசி வயிறு அடிக்குது. சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. தேங்க்ஸ். இந்த மாதிரி வயிறார சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு கவி. ஏத்தாப்புல தான் வீடுன்னு சொன்னீங்க. என்ன நம்பர்? 18. தனியா தான் இருக்கியா இல்ல கூட யாராவது இருக்காங்க? சோறு உள்ள போனதும் தன் வேலையை காட்ட தொடங்குறானா? குழந்தை நானும் இருக்கோம். எதிர் வீட்டில் தங்க குடும்பம். ஒரு குரல் கொடுத்தா தெருவே ஓடி வரும். ஏன் ஜம்பு? நீ வேலி இல்லாத தோட்டமா இருந்தபோது கண்ட கண்ட நாய்ங்க உள்ள வந்தது. நீ என்னை உள்பட தான் சொல்றேன். இப்ப கருங்கல் சவரை இப்படி மேல கண்ணாடி பதிச்சிருக்கேன். நீ சௌக்கியமா இருக்கணுமா? பட்னி கடந்த வயிறுக்கு சோறு போடுற அம்மா, நீ எனக்கு சோறு போட்டிருக்க. நல்லா இருக்கணுமா? என்ன ஜம்பு நீங்க? அம்மா எங்க இருக்கீங்க போனீங்க? கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம். அடுத்த வேளை சோறு எங்கேயோ அங்கே ஆண்டா என்னை கூட்டிட்டு போயிடும். நான் வரேன் கவிதா. ஜம்பு, நாளைக்கு ஒரு தடவை வரீங்களா? எதுக்கு? பேசணும். நாளைக்கு சொல்றேனே. சரி வரேன். இந்த ஜம்பு எதுக்கு இங்க வந்துட்டு போறான்? பாவம், பசி மயக்கத்தில் உங்க கேட்டு வாசல்லே மயங்கி கிடந்தாரு. யாரோ 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்க. அங்கிள் தான் சாப்பாடு போட்டு அனுப்ப சொன்னார். இந்த அங்கிள் எதுக்கு இந்த மாதிரி ஆளெல்லாம் என்கரேஜ் பண்றாரோ? நில்லு, நான் கேட்டு வந்துடுறேன். கொஞ்சமா, இவன் தப்பான ஆள் இல்லைன்னு தோணுது. நாம தான் அவனை சரியா புரிஞ்சுக்கல. நான் ஏன் சொல்றேன்னா, என் வாழ்க்கையை கெடுத்தது இளங்கோதான்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் இந்த ஜம்பு. அதை வெளியே சொல்ல முடியாம தவிச்சான். அதனால ஊரை விட்டே போயிட்டான். காத்துல பறக்கிற குப்பை காகிதம் மாதிரி அந்த ஜம்பு இன்னைக்கு குப்பை தொட்டையில, நாளைக்கு கோபுரத்துக்கு கூட போகலாம். நாளைக்கு அவனை வர சொல்லியிருக்கேன். எதுக்கு? நம்ம மெஸ்ல ஒரு வேலை போட்டு கொடுக்குதான். அவனுக்கு வேலையா? ஆமா, பாவம் ரொம்ப கஷ்டப்படுறான். வேலை பார்த்தா அவன் வயிற்றையும் கழுவிக்கலாம், 4 காசும் சம்பாதிக்கலாம். பாரு, உன்னை என்னால புரிஞ்சிக்கவே முடியல. சில சமயத்துல நல்லது கூட நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோம். பசிச்ச வயிற்றுக்கு சோறு கிடைச்ச உடனே வாய் நிறைய அம்மான்னு கூப்பிட்டான். மனசுல அழுக்கு இருந்தா பேச்சில் அந்த வார்த்தை வராது.